ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி போட்டு பராட்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செஞ்சிடலாம். சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக இருந்தது. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு 2 முள்ளங்கி எடுத்து தோல் சீவிட்டு அதை கிரேட் பண்ணி அதை அப்படியே ஒரு ஓரமாக நீங்கள் தட்டில் இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம கையை உப்பு போட்டு அதை பிசைஞ்சு வைக்கணும். லைட்டாக உப்பு கொஞ்சம் அப்படியே சாய்ச்சா மாதிரி தான் வைக்கணும். அதை போட்டு பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது உள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாமே வெளியே வந்துடும். ஏன்னா நம்ம அதோடு போட்டு பிணைஞ்சோம்னா சப்பாத்தி மாவில் அது நமக்கு ரொம்ப சாகி ஆகிடும் சப்பாத்தி மாவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி தானாக வெளியே வந்துருச்சா, இப்போ மீதி இருக்கிறத நம்ம எடுத்து கையாலே கொஞ்சமாக அப்படியே நல்லா அழுத்தி அந்த தண்ணிலாம் இல்லாமல் எடுத்து வச்சிடணும். அந்த மீன் வகையில் அது எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பிணைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் எவ்வளோ தண்ணி வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நம்மளுக்கு பொதுவாக சப்பாத்தி சூடுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி முள்ளங்கி அப்புறம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாலக் பராட்டாவோட ரெசிபி கூட இருக்குது. கண்டிப்பாக அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அதை நல்லா பிணைஞ்சி ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம். நல்ல பொடியாக நறுக்கிறது, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் தனியா பொடி, சீரகப்பொடி கொஞ்சம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடணும். அதுக்கப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர் நம்ம கொஞ்சம் அந்த புளிப்பு டேங்கினஸ்க்காக அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நம்ம இது இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு, இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் நான் கூடவே கொஞ்சம் பாலக்கீரையை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கீரைங்களை இந்த மாதிரி கருவேப்பிலை, பாலக்கீரைலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறதுல செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ எடுத்து அதை ஒவ்வொரு பாலாக நம்ம ரெடி பண்ணி இந்த பக்கம் சப்பாத்தி மாவு நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சி வச்சுருக்கோம். சப்பாத்தி மாவு எப்படி பிணையிறது சாஃப்டான்றது நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம். அதே மாதிரி சப்பாத்தி அதோட சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதையும் போய் பார்த்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் பெரிய ரவுண்டாக எடுத்து அதை நல்லா தட்டிட்டு கையாலே இது இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசு கொஞ்சம் தடியாக தட்டிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முள்ளங்கி ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா பிணைஞ்சி அது ஒரு ரவுண்டு மாதிரி சின்னதாக அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கணும். கொஞ்சமாக அதுக்குள்ளே எவ்வளோ பத்துமோ அவ்வளோதான் வைக்கணும். நிறைய வச்சும் ஸ்டஃப் பண்ண முடியாது இல்லையா. இப்போ வச்சுட்டு இதை இந்த மாதிரி மூடி நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி மூட போகிற கொழுக்கட்டைக்கு மூடுற மாதிரி. இப்போ அது மேலே வந்துடுச்சா, மீதி சின்னதெல்லாம் எடுத்து அது உள்ளே போட்டாச்சு. இந்த மாதிரி வந்ததும் மேலே அப்படியே அழுத்திட்டு லைட்டாக மாவு தூவி நம்ம அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அந்த தடியாக இருக்கிறது கீழ்ப்பக்கம் வச்சுட்டு நம்ம இந்த அடியில் இருந்தது திருப்பி மேல் பக்கம் வச்சு சும்மா லைட்டாக அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம திரட்ட போகிறோம். கொஞ்சம் மாவு நிறையவே போட்டுக்கலாம். நம்ம போட்டால் தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஆல்ரெடி கீழே இருக்குது பாருங்கள். அப்படியே போட்டுட்டு இப்போது அவ்வளோதான், லைட்டாக கொஞ்சமாக தூவிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் லைட்டாக மாவு தூவி அப்படியே நீங்கள் திரட்டிடணும். அவ்வளோதான், நம்மளோட முள்ளங்கி பரோட்டா தோசைக்கல்ல போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஈவனாக எங்கேயும் தடியாக இல்லாமல் தூக்கிட்டு வராத அளவுக்கு ரெடி பண்ணிடுறோம். இப்போ நான் பட்டர் போட்டு செய்கிறேன். நீங்கள் ஆயில் ஊற்றி கூட செய்யலாம், இல்லை நெய் போட்டு கூட செய்யலாம். இப்போ அந்த மாவெல்லாம் லைட்டாக தட்டிட்டு போடுங்க. போட்டு அதை 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம பச்சை முள்ளங்கி தான் போட்டிருக்கோம். அது ஓரளவுக்கு இந்த சூட்டில் வெந்துடுச்சுனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இது கூட பருப்பு தால் தான் செஞ்சோம். நல்லா தால் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் போட்டு கடைசியாக எண்ணெயில் தாளித்து மேலே கொட்டினீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு. கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரெசிபி நம்ம சேனலில்
இருக்கா, ஏற்கனவே இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இல்லைன்னா நான் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து வீக்லி 3 வீடியோஸ் போடுறோம், டெய்லி ஷார்ட்ஸ் போடுறோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பருப்பு தாளித்தது இதுதான். கண்டிப்பாக இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அது உள்ள ஸ்டஃபிங்கே நல்லா தான் இருந்தது. நம்ம தயிர் கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். பட் ஆனால் நாங்கள் பருப்பு செஞ்சு வச்சு சாப்பிட்டோம். ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறது பாருங்கள். நான் உங்களுக்கு பிச்சை காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள், நல்ல மெலிசா. அது உள்ளே இருக்கிறதே பெருசாக தெரியல. எங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.